இப்படி நின்றுட்டு ஒரு குட்டி கை மட்டும் இப்படி இருக்கு. இப்படி கூப்பிடுது என்ன, இந்த உடம்புறது மூட்டில் நின்றுட்டு வா 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 வான்னு. எந்திரிங்களா, என்ன இப்படி தூக்கிட்டு எந்திரிங்களா, என்னதுல இங்க பாருல சிரிச்சு சிரிச்சு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி என்னதான் நடந்து நீங்களே வேணா போய் பாருங்க. மணி கரெக்டாக இப்போ 1:30. நாய் வேற ஒரு மாதிரி ஊழ விட்டுருக்கு, பயமா இருக்கு. ஊழ விட்டுருக்கு இந்த புகையை கிளம்புறதுக்கும் தூரத்துல இருந்து எவனா பார்த்தானா ஏதோ பேய் கிளம்புன்னு வச்சு ஓடிடுவான். இதில் பார்த்தா நாம தான் இந்த கிளைமேட்டுக்கு அரையாது ஒரு நல்ல பாட்டை எடுத்து விடு. ஜில்லுன்னு காற்று, அப்படி மேலே பார்த்தா அப்படி ஸ்டார்ஸு இப்போ பார்த்துட்டு அப்படி கண்ணை மூடுன்னு வச்சுக்கேன். காலையில் 10 மணிக்கு தான் எந்திப்போம். 10 மணிக்கு நாமளே எந்திரிச்சிடலாம். கண்ணில் அடிச்சாலும் எந்திரிக்க அந்த மாதிரி. ஆமாம். எந்த மாதிரி பாட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த கிளைமேட்டுக்கு? நீங்கள் லவ் சாங் எதிர்பார்க்குறீங்களா இல்லைன்னா? ஆமாம், ஒரு நாள் அழகான அது ஓல்டு சாங்காகவும் இருக்கணும், ஒரு மெலடி சாங்காகவும் இருக்கணும். இப்போ காற்று அப்படி அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி காத்து அடிக்குது. கண்ணே கலைமானே கண்ணே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ. என்ன பூனை கத்துற சவுண்ட்லாம் கேட்குறா நீ? இப்போ சரணத்துக்கு வரும். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் திளைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. கேட்டுட்டே படுத்துட்டோம்னா நீ இல்லாமல் ஏது நிம்மதி, நீதான் என் முழு சந்நிதி. கண்ணே கலைமானே கண்ணே மயிலை அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ. கிளம்பி ஒப்பாரி வைக்க மாதிரி சவுண்ட் வருது. ஆனா இது ஒண்ணு கவனிச்சிருக்கியா, எல்லாரும் பாட்டு படிக்கும் போது அது பாட்டு தெரியாம ஒருத்தன் கூட இருப்பாங்களா? ஆமா, வாயிலே மியூசிக் மட்டும் போட்டு ஏதோ வாயில வந்து அவன் பாட்டு முடங்கிட்டு தான் போடுவான். தெரியாது, வழக்கமா வருது. சூப்பர் பாட்டு ஒன்று படிச்சிருமா? ஆமா, கதை சொல்லு, கதை பேசுமா, பேய் கதை பேசுமா? பேய் கதை. நீங்க வேற பேய்ன்னு சொன்னாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எனக்கு விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், நான்வெஜ் மிட் நைட்டில் சமைக்க போகிறோம், ஏதோ துராப்தம் வந்து கூட சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன். இப்போ டைம் 1:45 எடுத்துட்டு அரையுது. உன் சின்ன வயசில் இது ஒரு உண்மையாக நடந்த கதை, இது பொய் ஒருத்தையும் சொல்லிடுறேன், யார் நினச்சிடாங்க. உண்மையாக நடந்தது 3 நாள் காய்ச்சல் இருந்தால் எங்கள் ஊரில் நடந்தது. ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே அந்த டைமில் இது நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். இந்த கதையை கேட்கும்போதே அவ்வளோ பயம். அடுத்து அந்த பக்கமே காட்டுக்கு யாருமே போகவே மாட்டோம். போனாலே 6 மணி தாண்டி யாரும் போக மாட்டோம். அவ்வளோத்துக்குள்ளே நடந்தது, இது உண்மையாக நடந்தது, பொய்யெல்லாம் கிடையாது. சரியா, நாங்கள் ஸ்கிரிப்டோட யோசிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. உண்மையாக நடந்தது. சின்ன வயசுலேயே 3 நாள் ஃபீவரில் இருந்தேன். அந்த கதையை எடுத்து விடுறேன். எனக்கு இது பேய் எடுத்தாலே எனக்கு சின்ன வயசு. நான் இப்போ ஆனால் போய் மாட்டினது காரணம் நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். நான் சாப்பிட்டுட்டு இருக்காருல ஒன்றுமே தெரியாம மாதிரி அன்னைக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். கரெக்டாக நான் அப்போ எத்தனை படித்தேன்னா 7th படிச்சுட்டு இருந்தேன். இவன் படித்தது வந்து என் தம்பி என்னோட ரொம்ப சின்ன பேர், 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி தான் படித்தான். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஊர்லனாலே உங்களுக்கு தெரியும், சைக்கிள் ஓட்டுற மாதிரி இது வட்டு ஓட்டுறது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஆமாம் தெரியும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு நம்ம வீட்டில் கொண்டு போட்டுருப்போம், ஆட்டை போட்டு போயிடுவோம். அதையும் ஆட்டை போட்டு போகிறது கும்பல் இருக்கு. அந்த வட்டுக்கே போட்டி நடக்கும். அந்த டயர் தான் அப்படி ஜம்முன்னு இருக்கும். அப்படி ஒரு குச்சையை நொடிச்சு வச்சுட்டு அடிச்சுட்டு போன பாருங்க போகிற போக்கு
டக்குன்னு தட்டி உளுந்து டப்புன்னு அடிப்பான். குட்டிக்காரன் அடிச்சு அது சப்பி உளுந்து இந்த பக்கம் சாக்கடையில தெரிச்சு டயரு போறாள் இப்போ சப்பிலாம் விடாது எங்கேயாவது கிளவி போவோம் பின்னாடி போய் ஒரு ஏந்திருந்தீங்க டப்புன்னு விட்டுருவான். அது நேரா போகும் திறந்துருந்து வீட்டுக்குள்ள போய் கிச்சன் வரைக்கும் போய் பார்க் ஆயிரும். கதை வேற எங்கேயும் போகுது பேய் கதைக்கு ஆரம்பிச்சு வட்டு கதை நம்ம அது ரியல் ஸ்டோரி சொல்லி எல்லாரும். நான் ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா வட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கிறதுனால தான் நான் இதில் போய் ரிட்டன் அந்த பேயில போய் நான் மாட்டினேன். என்ன நான் சொல்கிறேன், இவன்கிட்ட நம்பி வட்டை கொடுத்து விட்டேன். ஏன்னா என்கிட்ட தான் ஒரு வட்டு உண்டு எங்கள் ஊரில். அதை வாங்கி தான் நாங்கள் ரவுண்ட் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றுறது இதெல்லாம் இருக்கும். அப்பயும் ஒரு நாள் கேட்டான், சத்தம் கேட்டல ஏசி ஏசி இதுக்கு அவுட்டோர் ஓடுறதுக்கு இந்த பயம். ஐயோ என்னென்னலாம் அப்போது நான் வந்து இவனை நம்பி கொடுத்து விட்டுறேன். சரி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வான்னு. ஊருக்கு போனால் அது நேராக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே வந்து ஈவினிங் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி இவன் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் இவனை விட்டுட்டு ஓட்டாங்க. இவன் பயத்தில் வட்டை போட்டு ஓடி வந்துட்டான். நீ உண்டு அதில் ஏன்னா வட்டை அடிக்கணும், நீ உண்டு வட்டை அடிக்கணும்னா கரெக்டாக பார்த்து அடிக்கணும், அதுக்கு போக டைம் ஆகும்னு சொல்லிட்டு பயத்தில் போட்டு ஓடிட்டான். வீட்டுக்கு வந்து வட்டை அங்கே போட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அப்போ எனக்கு வந்து அது நல்ல, ஏன்னா அப்போ வட்டிக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வெளியில் போ டைம் கொஞ்சம் நல்லா தான் இருந்து 6:15 6:30 தானே 6:40 அந்த டைம் இருக்கும். ஒரு ஈவினிங் அந்த கற்கள், நம்ம ஊரில் கற்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிராமத்துக்குள்ள கற்கள் அங்கே போகாத அப்படின்னு அந்த இடத்துக்கு போகாத, அந்த மாதிரி கொஞ்சம் இருட்டி ஒரு மாதிரி டல் ஆகிட்டனாலே ஸ்கை அது அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போகாத, திரும்ப 3 முக்கு சந்திக்கிற இடத்துக்கு போகாத. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் அந்த டயத்தில் இப்படி வந்து நிற்கும். ஆனால் நம்ம மேலே எதுவும் பாஞ்சிட்டுனா போகாது, நமக்கு கெட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் அதை அவ்வளோ நம்ம யாருக்கு காதில் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். வட்டு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போக என்ன ஆச்சுன்னா என்ன பையன் காற்று அடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா பாதி தூரம் நான் போயிட்டேன், காற்று வேகமாக அடிக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. நான் தனியாக சின்ன பையன், அப்போ நானே அப்போ 7th தான் படிக்கேன். போயிட்டுருக்கேன், விறு நடக்கேன், சுற்றி ஆளே கிடையாது, இருட்டிகிட்டே இருக்கு வானம். எல்லாரும் கதை அடிச்சுட்டு உள்ளே தான் இருக்காங்க. கிராமத்தில் கூட போயிட்டுருக்கேன், ஒருத்தர் கிடையாது. போக காற்று வேறு அடிக்குது. இவ்வளோ ஓடும் தெரியும், இவ்வளோ கூட காற்று நம்ம ஊர் அடிக்கும் இப்படி கேட்கும். அந்த மாதிரி மரமா இதுவும் அசையும் போது அந்த சவுண்டு வரும். அப்புறம் உள்ளுக்கு போக என்ன காத்தாடி தாண்டி போனேன். அந்த பக்கம் தான் வட்டு இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோத்துக்கும் காத்தடிக்குது. நான் அவ்வளோ முடியல, மெல்ல ஓடி போயிட்டேன். வட்டை தூக்கிட்டேன், வட்டை எடுத்துட்டேன். இவன் வந்து கம்பு வந்து வீட்டில் கம்பு வந்து பார்க்க சைடில் வேற ஒரு கம்பு இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு ஏன்னா இவன் வீட்டில் போட்டுக்கான்னு இல்லை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து கம்பையும் தூக்கிட்டு இந்த வகம் வந்துட்டு இருக்கேன். வட்டை கையில் வச்சுட்டு இப்படி தான் கோர்த்து போட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன். தூக்க முடியாது தூக்கிட்டு பாதி தூரம் வரும்போது பார்த்து இது காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்னு அப்படின்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். ஏய் அடிச்சுட்டு ஒரு சவுண்டு போட்டு தான் கேட்டுச்சு. நானும் யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள தானே. ஆமாம், யாருமே கிடையாது காட்டுக்குள்ள. நான் என்னன்னா நம்ம எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த 6 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. விருது அந்த தண்ணி அடிக்கிற ஆட்கள் மட்டும் ஏதாவது ரேராக போவோம், மற்றபடி யாருமே போக மாட்டாங்க. அந்த இடத்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா எங்கள் அண்ணனே தெரியாமல் ஓடலாம். என்கிட்ட இடத்த கேட்டுட்டு அந்த டைமில் நான் அப்போ எத்தனாம் கிளாஸோ படித்தேன். அப்போ என்கிட்ட கேட்டுட்டு எங்கே போட்டு வந்தான்னு கேட்டுட்டு அப்போ கேட்டுட்டு அங்கே போனான். அப்போ தான் இது நடந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா இந்த சவுண்டு மட்டும் கிடைச்சு நான் என்ன நினச்சேன், திருப்பி இப்போ வடமரத்து முட்டுக்குள்ளே வந்து கத்துறானா அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்கேன். அப்புறமேட்டு பனைமரத்தில் யாராவது நிற்காங்கன்னா அங்கேயும் எட்டி பார்க்கேன், யாருமே இல்லை. அப்புறம் இப்படி கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் அந்த காற்று மட்டும் அடிச்சுட்டே இருந்து என்னால் நவள முடியல. அதெல்லாம் சரி ஓகே, காற்று வேகமாக அடிக்க நம்ம அந்த பக்கம் பார்ப்பதுட்டு கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே அந்த மூட்டில் இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். மொத்த ஹைட்டே இவ்வளோ தான் இருக்கும் அது. ஆமாம், இவ்வளோ ஹைட்டு தான். முடி இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. 2 கண்ணு இவ்வளோ பெருசு. இப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் பார்க்குறீங்க. வெள்ளை கண்ணு இருக்குது தெரியுமா, இந்த நம்ம வெள்ளை கரு இவ்வளோ தானே இருக்கும், அதுக்கு இவ்வளோ பெருசில் இருக்குது. நடுத்து புள்ளி மாதிரி மட்டும் கருப்பில் இருக்குது. கண்ணோட இப்படி நின்றுட்டு ஒரு குட்டி கை மட்டும் இப்படி இருக்குது. இப்படி கூப்பிடுது என்ன இந்த உடம்புறது மூட்டில் நின்று. நான் வந்து இப்படி பிரேக் ஆகிட்டு இப்படி என்னன்னா நார்மலாக நடக்க ஆரம்பித்தவங்க எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. என்னால் பேச முடியல. இப்படி பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வருது. வாய் திறக்க முடியல. அது சவுண்ட் போட்டுச்சு இல்லை இப்படி கை செய்ய காமிச்சிட்டு வான்னு காட்டே இருக்கு. கூட தானே. ஆமாம்,
அப்புறமாட்டு நான் வந்து இப்படி நின்றுட்டே இருக்கேன். ஒரு ஸ்டெப் எடுத்து காலை தூக்குனா வராது, பேச்சு வரமாட்டுக்கு. சும்மா இருப்பா, ஆளும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொடுக்காத. ஆளும் கிடையாது. நான் அப்படியே அதே பார்த்துருக்கேன். அது என்னன்னா டக்குனு தரையில் படுத்து உருளுது. இந்த பக்கமா இந்த பக்கம் உழுதுட்டு இந்த பக்கம் மறுபடியும் சின்ன இப்படி கூப்பிடுது, மறுபடியும் உருளுது, இப்படி கூப்பிடுது. அப்புறம் என்னாச்சுன்னா அங்கே நின்று இருந்தது ஒரு 10 ஸ்டெப்பு ஓடி வந்து இங்கே நின்று என்ன கூப்பிடுது. இன்னும் பக்கத்தில் நெருங்கி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் உண்டாயிட்டு. நவளையும் முடியல, பேச முடியல. அப்படி ஸ்டக் ஆகி போய் நான் நின்றுட்டு இருக்கேன். அண்டவான்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் கூப்பிடவும் தெரியல. அப்படி சொல்லிட்டு அந்த கடவுளை மட்டும் வந்து என்னது எல்லா கடவுளுமே ஏசு அல்லா ஐயோ ஜீசு எல்லாத்தையும் எம்பெருமானு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. ஸ்ப்ரீஸ் ஆகி போய் தான் நிற்கேன். ஓடி வருது உருளுது ஓடி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. கூர்மையை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அடித்து சொல்ல முடியும். அது இவ்வளோதான் ஹைட்டு, முடி தர வர கிடைக்கி, 2 கண்ணு இவ்வளோ பெருசு, இந்த கையும் இப்படி வச்சுட்டு இப்படி கூப்பிட்டுட்டே இருந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே ஓடாது. ஒரு லெவலுக்கு மேலே இந்த வட்டை இப்படி கையை வந்து விட்டேன். ஃபஸ்ட்டு விட்டுட்டு அந்த கம்பையும் இப்படி போட்டேன். இந்த இழுப்பு வந்தவங்களுக்கு மாதிரி இப்படி வந்துச்சு. நேரம் ஆச்சு 2 ஸ்டெப் எடுத்து இந்த ஃபிக்ஸ் வந்த மாதிரியா? ஆமாம், அது வந்து 2 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சேன். எடுத்து வைக்க நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. அப்படி நடக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆமாம், அப்புறம் எடுத்து வைக்க ஓடிட்டேன், பறந்துட்டேன். ஸ்டெப்பு எனக்கு வரவும் இவ்வளோ அந்த இடத்துல முள் வெட்டி போடுறது சுற்றி தான் போகணும்னு நினச்சேன்னா அதுக்கு மேலே சாடிட்டேன்னா பார்த்துக்க. அவ்வளோ பயம் எனக்கு. அந்த பயத்தில் அதே சாடிட்டேன். சாடி நேராக வீட்டுக்குள்ளே ஓட்டேன். வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா இந்த பக்கம் வெளியில் தண்ணி பிடிச்சி நிற்காங்க. நான் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட கூட சொல்லலை, அது அப்படி ஒன்று துரத்திட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே போய் கட்டிலே படுத்துக்கிட்டு நடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி ஏன் இப்படி ஓடிது படுத்த சொல்லி கேட்காவ. அப்போ தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்துச்சு எடுத்துட்டு சொல்லணும்னா மேலே கழிச்சு பார்க்காவ காய்ச்சல். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று விட்டான். அவன் அந்த விட்டான் தெரியுமா? அப்போ நம்ம சர்ச்சில் மணி அடிச்சு, அங்கே கோயிலில் மணி அடிக்கும்போது டைங் 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 டைங்னு மணி அடிச்சு கரெக்டாக அந்த டைமில் மணி அடிச்சு. நம்ம ஊரில் 3 மணி அடிப்பா வைப்போம். அந்த ஃபாதர் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி அடிப்பாங்க. அது 3ஆவது மணி அடிக்கும்போது தான் இந்த மாதிரி அவனுக்கு அந்த இதில் தான் அடுத்து அவனுக்கு அந்த இது வட்டி கீழே விட்டான். அது அந்த அந்த சிலுவையும் தெரியும் அங்கேருந்து பார்க்க. நம்ம கோயில் சிலுவை அங்கேருந்து அது தெரியும் காட்டு வரைக்கும். இந்த ஆளை பார்த்துட்டு பிடிச்ச ஓட்டம் ஓடி நேராக வீட்டுக்குள்ளே வந்தான். அப்போதான் நான் அந்த டைமில் தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் ஜோசை. அந்த டைமில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். தெரியும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த டைமில் இருந்து போகாத கோயிலும் கிடையாது, சாப்பிடாத கோயிலும் கிடையாது. அந்த டைமில் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊரில் பாய் கிட்ட போய் இந்த கயிறு கட்டுவோம். ஆமாம், இந்த கோயிலுக்கு நம்ம பாட்டுக்கு அதான் பாய் கிட்ட போய் கயிறு கட்டுவோம். கண் திஷ்டம் அதிகமாக விழுந்துட்டு ஒழுங்குதுன்னா அதுக்கு அவர் மந்திரிச்சு கயிறு கட்டி விடுவார் பாய். அடுத்து சரியாயிரும். அடுத்து பயந்தோம்னா மூஞ்சில விட்டு 3 தடவை தண்ணி வச்சு சப்பு கட்டி கயிறை கட்டி முடிஞ்சு அதோட முடிஞ்சு போயிருக்கேன். இந்த கோயிலுக்கும் போயிருக்கேன், கிறிஸ்டின் கோயிலுக்கும் போயிருக்கேன். எல்லாம் அப்போதான் நான் தெரிஞ்சதுலேருந்து நான் அப்படிதான்ப்பா. அப்போ நம்ம சரி ஓகே அப்படின்றோன்னே எனக்கு இதாகிட்டு. ஏன்னா நம்ம எப்படி சொல்ல அதிகமாக அப்போ அந்த டைமில் நாங்கள் வெளியே போயிட்டு வந்து சொடலை அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு வைசக்கியம்மன் அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டுருப்போம். அங்கே திருநெல்வேலி சைடு தெரியும். அப்போ சிவன் கோயிலுக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ பார்த்துக்கிட்டேன். அப்போ எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். நீ என்ன கும்பிட்டாதான் நீ அவனை கும்பிடாத அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே உனக்கு நான் உனக்கு என்கிட்ட நீ இருந்தீங்கன்னா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். புரியுதா? எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் அன்பாக வரக்கூடாது, இந்துக்காரன் இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் எந்த கடவுளும் சொல்லு. அந்த நேரத்தில் நான் எல்லா கடவுளையும் தான் கும்பிட்டேன், ஒரு கடவுள் நான் கும்பிடலை. இப்போ அந்த இறைவன் நினச்சிருந்தா இவன் நம்மளை கும்பிடலன்னு சொல்லி விட்டுருக்கலாம், நம்மளை மட்டும் ஏன் கும்பிடலை அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல இந்த மணி அடிக்கும் போது எனக்கு ஒரு ரிலீஃப் வந்துச்சு பாருங்க. அந்த ஆளாக மறைக்க மாட்டேன். அப்போ தான் சொல்லுது கடவுளுங்கிறது எல்லாருக்கும் போகுது. நீ கிறிஸ்டின் மட்டும்தான் இதுக்குள்ளே வரணும், இதுக்குள்ளே நீங்கள் இந்து மட்டும் தான் போகணும், எதுவுமே கிடையாது. இல்லை இஸ்லாம் மட்டும்தான். கடவுள் பார்வையில் எல்லாரும் மனிதர்கள். அவரோட பார்வையில் ஏசு கிறிஸ்து அவதாரம் எடுத்தாருன்னா மனிதர்களுக்காக மட்டும்தான், கிறிஸ்டின்காக எடுக்கல, மனிதர்களுக்காக. சரி பேய் கதைக்கு வரும், சாமி கதைக்கு போய் பேய் கதை சாமி சரி கேட்போம். போய் ஒரு ஃப்ளோவில் போய் நம்மளும் ஒரு நிமிஷத்தில் முடியும்னு பார்ப்போம், அது போயிட்டே இருக்கு. அடுத்த ஜோசு நம்ம ஒரு நாள் பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? இல்லை பொசுக்குன்னு இல்லைண்டா, மோசமான கதை வேண்டாங்க. எனக்கு அது இன்னைக்கு நினைச்சாலும் கிடுகிடுன்னு கை காலெலாம் ஆடும். அந்த மாதிரி ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே போனால் காத்தாடி இருக்கும். காத்தாடி கடியில் சுற்றி காட்டுக்குள்ளே காத்தாடி இருக்கும். நம்ம அதுக்கு அடியில் போய் உட்காந்தோம்னா டவர் அப்படி ஜம்முன்னு இருப்பான், 4G டவர். அதுக்காண்டியே எல்லாரும் நைட்டு கிளம்பி பசங்கள்லாம் சேர்ந்து போவோம். அடி இந்த திருவிழா டைம் போகும்போது எல்லாரும் போயிட்டோம். கடைசியில் யார் நானும் ஜோசம் மட்டும் ஒரு பல்சர் பைக்கில் என்னாச்சு நின்னாச்சு. எல்லாரும் போயாச்சு. நாங்கள் 2 சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு கயிறு முன்னாடி கிடந்துன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லதுகள் கதைகள் இல்லை. ஒரு உழுது விவசாய பூமி தான்.
உழுது போட்டிருக்கு ஃபுல்லாக அப்படி தரிசு நிலம். அதில் ஏதோ ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டுக்கல. சரி இந்த டைமில் ஏதோ நம்ம அங்கங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேப்பர் உருண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அது நிற்கவும் இல்லை, குனிஞ்சு நிற்கல. அப்படி ஒரு மாதிரி பேப்பர் உருண்டு போன மாதிரி எப்படி இருக்கும், அப்படி உருண்டு போன மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அப்போ திடுக்குன்னு இருந்துச்சு. அந்த ஆள் தான் என்ன ஆகிட்டு, இவன் என்ன பண்ணிவிட்டான், இந்த கயிறை ஊடல யாருக்காச்சும் வேணுங்கன்னு கட்டி வச்சு வண்டியை முன்னே அடித்து தூக்கணும்னா எப்படி இருக்கும், இப்படி தூக்கிட்டு வண்டி கமுத்தணுன்னு அதே மாதிரி கயிறு கட்டி என்ன பண்ணிட்டு முன்னாடி அந்த பைக் வீல் மக்காடுக்கு அடியில் போயிட்டு, அடியில் போனோடனே வண்டி நின்றுட்டு அப்படி நின்றுட்டு வண்டி ஆனால் ஸ்டார்ட்லேயே தான் இருக்குது. நல்ல நேரம் லைட் அடிச்சுட்டு இருந்து எப்படி ஜோஸ் இப்படி ஹேண்ட்பர் திருப்பினா பாரு, எப்படின்னா தலை பூமிக்குள்ளே இருக்குது, உடம்பு ஒத்துக்கு இப்படி மேலே முண்டை ஒத்துக்கு தனியாக இப்படி மேலே கை கால் இப்படி தூக்கிட்டு இருக்கு. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இப்படி 70 டிகிரியில் அப்படி நிற்கி. எனக்கு அதை பார்த்த உடனே கையை அப்படி தரையில் வச்சிருக்கு, 2 கையும் அப்படி தரையில் வச்சிருக்கு, தலை அப்படி பூமிக்குள்ளே இருக்கு. திருப்பிட்டு இப்படி லைட் அடிக்க, வண்டி லைட் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் கொடுங்க, அப்படி லைட்டு கொஞ்சம் பிரைட்டாக அடிக்குது. இப்படி அது பிரைட்டாக அடித்த உடனே அது தலை பூமிக்குள்ளே இருக்கு. ஆனால் அப்படி கை வச்சுட்டு இப்படின்னு ஓடுது, அப்படி ஓடுது. அப்படி ஓடுது, சரியான ஸ்பீட். ஒரு மாதிரி அப்படி கிளப்பி ஓடுது. எங்க 2 இடத்துல அள்ளு விட்டுட்டு எனக்கு இவன் பின்னாடி வந்து தட்டுதான், வண்டி எடு. நான் அப்படி பிடிச்சி திருக்கிட்டு பார்த்துட்டு அப்படி புரிஞ்ச அளவுக்கு அது ஒரு மாதிரி ஓடுது. எனக்கு கண்ணீரே வந்துடும் அந்த கதை. இப்போ கேட்டாலும் எனக்கு கண்ணீரே வந்துடும் பயத்துல. ஏன்னா எப்படி சொல்ல, வண்டி சரியான ஸ்பீடு. ஜோசான திருக்கிட்டான், மாட்டாது எதையுமே பார்க்கல. எனக்கு என்ன பயம்னா, வண்டி நிக்குது, முன்னாடி லைட் இருக்கு, பின்னாடி இருட்டு, குப்பு இருட்டு. அப்போ நான் திரும்பி பார்த்துட்டா அடிச்சிடும், ஒருவேளை ஏதாவது நின்னா அடிச்சிடும், டக்குன்னு ஒரே அடி அடிச்சு போட்டுரும். அந்த ஆள் தான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு கண்ணை முடிட்டு ஜோசை இறுக்கி பிடிச்சிட்டு வண்டி எடுத்துருந்தேன். பின்னாடி வரச்சிட்டு வந்துச்சா என்னது வந்துச்சு அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வண்டி சரியாவல எடு நேரா எங்க ஊர் சர்ச்சில் தான் கொண்டு வண்டி நுப்பாட்டிட்டு போய் காலைல விழுந்தாச்சு, காப்பாத்திருங்க ஐயா. என்னது எங்க அதுவும் மணி எத்தனை 10 மணி இருக்கு, 10 மணிக்கு மேலதான் இருக்கு. வீடியோ பாக்குற நிறைய பேர் இருப்பது கதை நினைக்கலாம், தயவு செஞ்சு சொல்றது ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது, உண்மையா நடந்தது. ஒவ்வொருத்தவங்க கிராம சைடு இருக்கவங்களுக்கு அது தெரியும். சிட்டில இருந்து பாக்குறவங்க கண்டிப்பா சொல்லுவேன், உங்களுக்கு அது ஃபன்னா தான் இருக்கும். பாக்குறவங்களுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு சில சொல்றது அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் நாங்க சொல்ற மாதிரி எதுவுமே பார்க்காதவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இது ஒரு கதை மாதிரி தெரியும், விளையாட்டு மாதிரி தெரியும். ஆனா அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சு பார்த்தா மட்டும் தெரியும். அந்த இது நான் ஏன்னா அது வரைக்கும் அப்படி கையில எடுத்து அது வரைக்கும் நானும் கதை சொல்லும் போது யார் சொன்னாலும் சிரிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு போயிடும். நான் ஜோசை கலாய்ப்பேன் முன்னாடி வச்சுலாம். அப்போதான் ஃபஸ்ட் டைம் அந்த உயிர் பயத்தை பார்க்க ஜோசை என் நிம்மதியே இல்லை. அன்னையிலேருந்து அந்த ஓடி அன்னையிலேருந்து நைட்டு காட்டு பக்கமே போகிறது கிடையாது. உங்களுக்கு ஃபன்னு மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லேயே ஒரு நாள் இப்படி நடக்க வாழ்த்துக்கள் என்ன ஜோசை. ஆமாம், ஏன்னா அது அன்றைக்கி அந்த மனதைரியத்தோடு நின்றுக்கிடுங்க. அந்த இடத்தோட ஸ்டக் ஆகி இந்த மாதிரி ஃபிக்ஸ் வேணுங்க வந்துட்டோம்ல, ஒரு மாதிரி இழுத்துட்டு அந்த மாதிரி இழுப்பு வந்துட்டு ஃபிக்ஸ் வந்துட்டு அப்படிலாம் என்ன சோழி முடிஞ்சு. என்ன உண்மையாகவே நம்ம ஒரு தைரியமாக அப்படின்னு நம்ம ஹேண்டில் ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பயந்துட்டோம்னா அந்த இடத்துல முடிஞ்சு. இப்போ ஓரடியா ஐயோ அம்மா காப்பாத்துக்குமா அப்படின்னு அந்த இடத்துல பயப்படக்கூடாது. ஒரு பயத்துல ஒரு செகண்ட்ல அது என்னது அந்த மாடியில கருக்கருங்க நின்ற மாதிரி இருக்கு. பெரிய பார்த்தா வேணா உண்மை, ஆனா இங்கேயும் பெரியன்னு சொன்னா நீங்க அதெல்லாம் நம்புறீங்களா? அவரு பாரு டெய்லி தான் பழைக்கணும். டெய்லி நைட்டு நீ திரும்பி இங்கே திருடி நிலையா? இல்லை இப்போ நாய்க்கு ஹெவியாக குலைக்கக்கூடிய சவுண்ட் எதுக்கு நாய் இப்படி கத்துது? எவ்வளோ நேரம் இல்லையா? ஓகே எல்லாரும் பார்ப்போம், பாய். ஜோசே நான் காலையில் எழுப்பி விட்ரு சரியா சீக்கிரம். காலையிலே 12 மணி ஆகும். என்னடா ஆளாளுக்கு இடத்த பிடிச்சிங்க. நான் அலாரம் வச்சுக்கிறேன். எல்லாம் மட்டை தூங்கிட்டு இருக்காங்கோ. எந்திரிங்களா? என்ன இப்ப தூங்கிட்டு எந்திரிங்களா? என்னல இங்க பாருல சத்தியமா இப்ப அழுது என் கண்ணீரே வந்துட்டு சிரிச்சு அழுதுல சிரிச்சு என்னாச்சுன்னா 15 கிட்ட போயிருக்கோம். அதெல்லாம் பாதிக்குது
டேக் எடுத்துட்டு இருக்கும்போதே இவள் வந்துட்டீங்க எந்திரிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பாசு. சத்தியமாக முடியல வைக்கலாம்ல. ஏன்னா நாங்கள் எண்டு வந்து எப்படி கொண்டு போகலான்னு நினச்சோம்னா ஒரு டெரராக சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சா தானே ஜோசே. ஆமா முடிச்சிடலான்னு பார்த்தோம். அவ்வளோ பேர் எந்திரிச்சிட்டாங்க. அதனால இப்போ இனி இதுக்கப்புறம் டேக் போனால் சத்தியமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால சரி ஓகே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டே செஞ்சிட்டோம். என்ன தோசை இதுக்கு மேலே டேக்கே எடுக்க முடியாது. ஆமாம் அப்படிங்க எந்திக்கிறாங்க ஏழு எந்திக்கிறேன்னு அவன் சொல்லுதான் இவன் வந்து அப்படிங்கிறது. அதோ அதில் முடிச்சு அதோட முடிஞ்சு சிரிச்சு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி என்னதான் நடந்து நீங்களே வேணா போய் பாருங்க. பாருங்க சோளக்காட்டு மம்மி கேக் வச்சு ஓடிட்டல. அவங்க இவன் வந்து கூடுது அடிக்க அப்படி வந்து இன்னைக்கு கூட ஓகேவா. சரி அனிமல் திரிக்க மாட்டேன். விக்கி விக்கி என்ன ஜோசே முத்தமில்லாம எந்திக்க அவனுக்கான சரி இனிமே லாஸ்ட் சரியா கருத்திருக்க கூடாது. அது இந்த சீரீஸை கொண்டு வா. இதான் லாஸ்ட் டைம். ஜோசே எந்திரில ஆமா எவ்வளவு பண்ணாலும் வர மாட்டேங்குது.